ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபர் பாய்ஸ் யுவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த காலேஜ் ரவுடி பாய் வர்சஸ் புவர் கேர்ளோட எபிசோட் 3 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்ல நெவியா தான் காட்டுவாங்க. அவ வந்து மாணிக்கோட ஸ்டிங்க உடைச்சிருவாள். இங்க வந்து அவ பயந்த மாதிரி இருப்பா. அப்ப மாணிக் வந்து எதுவுமே பேச மாட்டான், கிட்ட வருவான், செம்ம கோவத்துல இருப்பான். வந்துட்டு ஜஸ்ட் ஸ்மைல் தான் பண்ணுவான், கிட்டாரை வாங்கிடுவான். அப்போ நவ்யா வந்து சாரி சொல்வா. அப்போ மாணிக்ல சாச்சா சாரிலாம் ஒன்றும் வேணாம், ஒன்ன மாதிரி யாரும் ஒரு ஃப்ரெஷர் வந்து இது வரைக்கும் இம்ப்ரெஸ் பண்ணது கிடையாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் அங்கேருந்து போயிடுவான். இந்த பக்கம் நெவியா வந்து இப்பதான் ஒரு பெருமூச்சை ஓடுவா. நந்தினியை பார்த்துட்டு கெத்து காட்டுவா, பாத்தியா நான் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நந்தினியும் கீழே நின்று ஸ்மைல் பண்ணுவா. இந்த பக்கம் கபீர் வந்துட்டு நெவியாக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போயிடுவான். அப்போ வந்து முக்தி வருவா. முக்தி வந்தோடனே நெவியா வந்து பயப்படுவா, இவ என்ன பண்ண போறா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க வந்து முக்தி வந்து தோல்ல தட்டி கொடுத்துட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. முக்தி தோல்ல தட்டி கொடுக்கும் போது ஃபெப்5ஓட ஸ்டிக்கரை வந்து ஒட்டிட்டு போயிடுவா. இது வந்து நெவியா நோட் பண்ண மாட்டா. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினியா நெவியா தான் காட்டுவாங்க. இந்த பக்கம் நெவியா வந்து சொல்லிட்டு இருப்பா, பாத்தியா நான் எப்படி கூலா ஹேண்டில் பண்ண, எனக்கு ஒரே கனவு தான் இருக்கு, நான் எப்படியாச்சும் அந்த கேங்கோட சேர்ந்துன்னு சொல்லிட்டு. அது கூடி சீக்கிரம் நடந்துடும் நினைக்கிறேன், நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெவ்யா சொல்லிட்டு இருப்பா. பின்னாடி ஒருத்தவங்க வந்துட்டுல ஐ எம் சோ சாரி ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ போவா. இந்த பக்கம் நெவ்யால அது கூட தெரியாம ஐ டூ சாரி ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்பதான் நந்தினி நோட் பண்ணுவா, அவ பின்னாடி வந்து ஏதோ ஒரு ஸ்டிக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பாப்பா. பார்த்தா ஃபெப்5ஓட ஸ்டிக்கர். அது பின்னாடி வந்து மீட் மீ அட் த கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இந்த பக்கம் நெவ்யா வந்து ஜாலியா குதிக்க ஆரம்பிச்சிருவா. பாத்தியா எனக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, நான் கடவுளுக்கு கேட்டது எல்லாமே நடக்க போகுது, நான் எப்படியாச்சும் அந்த ஃபெப்5 கேங்கோட சேரணும்னு நினைச்சேன், அதே மாதிரி இப்ப எனக்கு இன்விடேஷன் எல்லாம் வந்திருக்கு, நானும் போய் சேர போறேன், எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெவ்யா சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் நந்தினி கேப்பா, சரி இது இன்விடேஷன்னா அது ஏன் உன் பின்னாடி விட்டிருக்காங்க, உன்கிட்டே கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேப்பா. அப்போ அதுக்கு வந்து நெவ்யா சொல்வா, இவங்கலாம் ஃபெப்5 கூல் கேங்ஸ் இப்படிதான் இருப்பாங்க, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நந்தினிக்கு வந்து டவுட்டா இருக்கும், அவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நெவ்யா அதை பத்திலாம் எதுவுமே தெரியாது, அவ ரொம்ப டம்பா இருப்பா. அப்போ நந்தினி கேப்பா, சரி அந்த பொண்ணையும் உனக்கு சாரி சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. அப்போ நவ்யா சொல்வா, அவங்களாம் என்னை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க, அதனாலதான், வேற எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நவ்யா சொல்வா. இந்த பக்கம் நந்தினில சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நவ்யா வந்து அங்கிருந்து போயிடுவா. இந்த பக்கம் நந்தினி போய் கேப்பா அந்த பொண்ணுங்க கிட்ட, நீங்க எதுக்கு சாரி சொன்னீங்க, அது மட்டும் இல்லாம இந்த நோட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. அதுக்கு அந்த பொண்ணுங்களால தயவு செஞ்சு எங்ககிட்ட கேட்காதீங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இந்த பக்கம் நந்தினி கேஷுவலா எடுத்துப்பா, இதெல்லாம் ஒரு சீரியஸா எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுவா. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி தான் காட்டுவாங்க. அவ வந்து கேண்டீன்ல உட்காந்துட்டு இருப்பா. அப்போ வந்து ஒருத்தவங்களை சேவ் பண்ணிருப்பால ஒரு பையனை, நெவ்யாவும் நந்தினியும் சேர்ந்து, அந்த பையனுக்கு தான் கால் பண்ணி பேசுவா. நீ எப்போ காலேஜ் வர போற, நான் கேண்டீன்ல தான் இருக்கேன், நீ சீக்கிரமா வா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்லிட்டு இருப்பா. அப்ப அந்த பையன் சொல்லுவான், இல்ல எனக்கு ஃபெப்5 பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப நந்தினி சொல்வா, அதெல்லாம் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இன்னைக்கு நெவ்யா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இன்விடேஷன் வந்து வாங்கினா அவங்க கிட்ட இருந்து அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையனுக்கு செம ஷாக்கு. என்னது இன்விடேஷனா, என்ன கலர்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இந்த பக்கம் நந்தினி சொல்வா, எல்லோ கலர். அப்ப அந்த பையன்ல, எல்லோ கலரா, அது இன்விடேஷன் இல்ல த்ரெட், நீ தயவு செஞ்சு போய் நந்தினியை காப்பாத்து, அவங்க அவளை என்ன வேணா பண்ணலாம், இது வந்து ட்ராப், நெக்ஸ்ட் டார்கெட் இருக்கவங்க தான் எல்லோ கலர் கார்டு கொடுப்பாங்க, அது நெவ்யாக்கு வந்திருக்கு, தயவு செஞ்சு போய் அவளை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்வான். இந்த பக்கம் நந்தினில சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. நெக்ஸ்ட் என்ன நவ்யா தான் காட்டுவாங்க. அவ ஃபெப்5 பாக்கிறதுக்காக அந்த கார்டன் ஏரியாவுக்கு போவா. அங்க வந்து சொல்வா, நான் வந்துட்டேன், எனக்கு அப்பவே தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும் போதே நம்மளா கண்டிப்பா பெஸ்ட் ஃப்ரெண்டா கிரியேட் ஆகும்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நவ்யா சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் எல்லாருமே வந்து செமையா கடுப்பாவாங்க. அப்போ வந்து நவ்யா கேப்பா, சரி கேங்கோட பேர் என்ன செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. அப்ப கபீர்ல, என்னது கேங் பேரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப நவ்யா சொல்வா, ஆமா கேங்கோட பேர் தான், இதுக்கப்புறம் நான் வந்துட்டேன்ல சூப்பர் 6 வச்சுக்கலாமா, நம்ம 6 பேர் இருக்கோம்ல, 5 பேர் கிடையாதுல அப்படி சொல்லிட்டு நவ்யா சொல்வா. இந்த பக்கம் எல்லாருமே கொஞ்சம் கடுப்பாவாங்க, அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு தெரியும், அது கூட இவளுக்கு தெரியாம இவ பேசிட்டு இருப்பா. அப்ப கபீர் சொல்வான், சரி சரி எனக்கு புரியுது, நீ வந்து எவ்வளோ ஆசையா இருக்க எங்களோட சேரணும்னு சொல்லிட்டு, பட் நீ எங்க கேங்குள்ள வரணும்னா ஒரு டெஸ்ட் பாஸ் பண்ணும், அந்த டெஸ்ட் என்னன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட் எடுத்து காட்டுவான் கபீர். நவ்யா வந்து பயந்துருவா, என்னது எலியா அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஆலியா சொல்லுவா, ஆமா எலிதான், நீ தான் நேத்து அவ்வளவு பெரிய மனுஷனே காப்பாத்தினால இந்த குட்டி எலியை காப்பாத்த மாட்டியா, இது வந்து பாப், இந்த எலி பேர் வந்து என்னோட ஃபேவரட்டான எலி, ஐ லவ் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா சொல்வா. இந்த பக்கம் மாணிக் வந்து முறைப்பா, நீ எலிய லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் கேட்பான். அப்ப ஆலியால, இல்ல இல்ல நாட் மோர் தென் யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா சொல்வா. இந்த பக்கம்
மாணிக்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அந்த எலி எடுத்துட்டு போயிட்டு மாணிக் வந்து குப்பை டப்பாவுல போட்டுருவான். அப்ப மாணிக் சொல்லுவான், இதான் டெஸ்ட், இந்த பாப் வந்து குப்பை டப்பாவுல இருக்கு, நீ தான் போய் அதை காப்பாத்தி எடுத்துட்டு வரணும். உனக்கு தான் தெரியும்ல என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அந்த எலினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, அவ உள்ள போய் தேடினானா அவ ரொம்ப அழுக்காயிடுவா, அதுக்காக தான். அப்ப மாணிக் சொல்லுவான், இந்த டெஸ்ட்ல மட்டும் பாஸ் ஆயிட்டேன்னா எங்க கேங்ல சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நவ்யா வந்து பயப்படுவா. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போனோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. இந்த பக்கம் கபீர் கேட்பான், இன்விடேஷன் கொடுத்துருக்கோம்ல, போவியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நவ்யால இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவா, பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவ வந்து எட்டி பாப்பா முதல்ல அந்த டஸ்ட்பின்குள்ள எலி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க, கபீர், முக்தி அண்ட் மாணிக், ஆலியா 4 பேரும் சேர்ந்துட்டு நவ்யாவை வந்து அப்படியே டஸ்ட்பின்குள்ள வந்து கவுத்தி விட்டுருவாங்க, உள்ள போட்டு லாக் பண்ணிடுவாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து இந்த பக்கம் நவ்யா அது கூட தெரியாம உள்ள சிரிச்சிட்டு இருப்பா. இவங்க என்ன பண்ணுவாங்க, மேல லாக் பண்ணிட்டு அந்த பாக்ஸ வந்து தட்டிட்டே இருப்பாங்க. இது எதுக்காக பண்றாங்கன்னா, இது வந்து ஒரு ட்ராப், இது ஒரு த்ரெட் மாதிரி. சோ மாணிக்கோட ஸ்டிங்கை வந்து உடைச்சதுனால நவ்யாவை இந்த மாதிரி பழி வாங்குறாங்க, புள்ளி பண்றாங்க லிட்ரலி. இந்த பக்கம் த்ரூ வந்து இது எதுவுமே சேர மாட்டான், அவன் தனியா தான் இருப்பான், அவனுக்கு இது எதுவுமே பிடிக்காது, இல்ல இன்ட்ரெஸ்டும் காட்ட மாட்டான். இந்த பக்கம் மாணிக் என்ன பண்ணுவான், அந்த ஸ்டிங் இருக்குல்ல, அந்த அறந்து போன ஸ்டிங், அதை வச்சு அந்த டஸ்ட்பினை வந்து லாக் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க நவ்யா என்ன நினைப்பா, நான் உள்ள கொஞ்ச நேரம் விளாடுறாங்க அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைப்பா. பட் மாணிக், அவனோட கேங், ஃபெஃபை எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, லாக் பண்ணி விட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் நவ்யா ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பா, பட் யாருக்குமே கேட்காது. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி காட்டுவாங்க. அவ என்ன பண்ணுவா, நவ்யாவை எல்லா இடத்துலயும் தேடி பாப்பா காலேஜ்ல, பட் எங்கேயுமே கிடைக்க மாட்டா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஆலியா தான் காட்டுவாங்க. அவ வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ரெடி பண்ணிருப்பா. அப்ப மாணிக் வருவான், வந்து கேட்பான், என்ன இது மத்தவங்க எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஆலியா சொல்வா, இல்ல இன்னைக்கு நம்ம 2 பேரும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் தான், யாருமே இன்வைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா சொல்வா. இந்த பக்கம் மாணிக்ல, அப்படியா என்ன செலிப்ரேஷன் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஆலியா சொல்வா, இன்னைக்குதான் வந்து நம்மளோட ஆனிவர்சரி, எனக்கு ஒரே விஷயம் தான் இருக்கு. அப்ப ஆலியா சொல்வா, எனக்கு ஒரே விஷயம் தான் இருக்கு, உனக்கு பிடிச்ச எல்லாமே வந்து இந்த உலகத்துல நடக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. இந்த பக்கம் மாணிக்கல சிரிப்பான். அப்போ வந்து ஆலியால, நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டல் தான் எடுத்துட்டு வருவா, அந்த லேட்ரல் லைட்னு சொல்லுவாங்க. சோ அது 2 பேருமே சேர்ந்து விஷ் பண்ணி அது மேல விட்டு அந்த விஷ் வந்து கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா சொல்வா. இந்த பக்கம் 2 பேருமே வந்து ஒரு விஷ் மேக் பண்ணி மேல பார்க்க விடுவாங்க. இது வந்து மாணிக்கு ரொம்ப பிடிக்கும். மாணிக்கு வந்து ஸ்டார்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சோ இது வந்து ஸ்டார் கிட்ட போகும்போது அவன் ரொம்பவே ஹாப்பியா இருப்பான். அப்ப ஆலியா சொல்வா, எனக்கு தெரியும் உனக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேரும் வந்து ரொமான்டிக்கா கிஸ் பண்ணிப்பாங்க. ஒரு கியூட்டான மொமெண்ட் இங்க ரெடி ஆகும். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஆலியா அண்ட் மாணிக்கு தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து பார்ட்டி நடக்கிற ஏரியாவுக்கு தான் வருவாங்க. அங்க வந்து எல்லாருமே இருப்பாங்க, முக்தி, கபீர் அண்ட் த்ரூ. இவங்க 5 பேருக்கு தான் அந்த பார்ட்டி. சோ அப்போ வந்து முக்தி சொல்வா, இந்த செலிப்ரேஷன் மோட் செம்மையா இருக்க போகுது, ஏன்னா நம்ம வந்து நவ்யாவை வந்து அதுக்குள்ள போட்டு அடைச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ ஆலியா சொல்வா, இல்ல இந்த பார்ட்டி அதுக்காக கிடையாது, இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கபீர் கேட்பான், உங்க ஆனிவர்சரி நெக்ஸ்ட் மந்த் தானே, இந்த மந்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆலியா சொல்வா, இன்னைக்கு தான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் 7th கிரேட்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. இந்த பக்கம் மாணிக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்போ கபீர் வந்து கலாய்ப்பான், மாணிக் உனக்கு ஞாபகம் இருக்கா, இவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இங்க மாணிக் வந்து யோசிப்பான். அதுக்குள்ள வந்து ஆலியா சொல்வா, 7 years ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மாணிக்ல, ஆமா 7 years ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் கபீர்ல, மாணிக் உனக்கு செம மேக்ஸ் பவர் தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பார்ட்டி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கபீர் வந்து என்ன பண்ணுவான், ஒரு வீடியோ எடுத்து பார்ப்பான், லைவ் போயிட்டு இருக்கோம் அவன் FB-ல. நவ்யாவை வந்து அந்த டஸ்ட்பின்குள்ள போட்டு லாக் பண்ணிருப்பான்ல, அப்போ வந்து ஒரு வெப்கேம் வந்து அதுல வச்சுட்டு வந்திருப்பான். சோ இவ்வளவு நாளா நவ்யா வந்து அதுக்குள்ள இருந்தது, இவ்வளவு நேரம் நவ்யா வந்து அதுக்குள்ள இருந்தது வந்து FB-ல லைவ் போயிட்டு இருக்கோம். கபீர் சொல்லிட்டு இருப்பான், பாத்தியா எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு வைரலா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் முக்தி அண்ட் கபீர் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி தான் காட்டுவாங்க. அவ வந்து வீட்டுல வந்து லேப்டாப்ல வந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்போ வீடியோ கால் வருவான். அந்த பையன் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருப்பான்ல, நவ்யா நந்தினிக்கும் அவன் ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருப்பான். அவன் தான் கால் பண்ணுவான், நீ வீடியோ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப நந்தினி சொல்வா, என்ன வீடியோ, நான் ஏதோ பாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப அவன் வந்து அந்த வீடியோ அமுச்சு வைப்பான். பார்த்தா நவ்யா வந்து இந்த டஸ்ட்பின்குள்ள இருக்கிறது லைவா போயிட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு நந்தினி ஷாக் ஆயிடுவா, இவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பையன் சொல்வான், கண்டிப்பா கேம்பஸ் உள்ளதான் இருப்பா, நம்ம அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி தான் காட்டுவாங்க. அவ காலேஜ் தான் வருவா, நவ்யா எங்க இருக்கான்னு பாக்குறதுக்காக. இங்க வந்து செக்யூரிட்டி வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. செக்யூரிட்டி உள்ள யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப நந்தினி சொல்வா, இல்ல என் ஃப்ரெண்டு உள்ளதான் மாட்டிட்டு இருக்கா, நான் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப செக்யூரிட்டி சொல்லுவாங்க, இங்க வரவங்க எல்லாருமே பாய் ஃப்ரெண்டோட தான் வருவாங்க,
தனியாலாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் அலோவ் பண்ண முடியாது போமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிருவாங்க. இந்த பக்கம் நந்தினி கடுப்புல போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல கபீர் அண்ட் முக்தி தான் காட்டுவாங்க. அந்த பார்ட்டி நடக்கிற ஏரியால இவங்க 2 பேரும் நவ்யாவோட அந்த வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். அண்ட் ஆலியா வந்து ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைட் த்ருவ காட்டுவாங்க. அவன் எப்பவுமே தனியா தான் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், இங்க இருக்க பிடிக்காம, அது மட்டும் இல்லாம கபீர் அண்ட் முக்தி வந்து 2 பேரும் அந்த வீடியோ பார்த்து சிரிச்சிருக்கிறத பார்த்துட்டு கடுப்பாயிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி தான் காட்டுவாங்க. அவன் என்ன பண்ணுவான், செக்யூரிட்டிக்கு தெரியாம அந்த காம்பவுண்ட் ஏறி குதிக்க ட்ரை பண்ணுவா. அப்போ அவங்க வந்து அவ ட்ரெஸ் வந்து அதுல இருக்க கம்பியில மாட்டிக்கும். இந்த பக்கம் த்ருவ் வந்து அங்கதான் வந்து இருப்பான். அவன் பார்த்துட்டு வந்து நந்தினிக்கு ஹெல்ப் பண்ணி கீழே இறக்கி விடுவான். இந்த பக்கம் நந்தினிக்கு வந்து ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்து த்ருவ் மேல கிரியேட் ஆகும். இவன் கொஞ்சம் பார்க்க நல்லவனா இருக்கான் அந்த குரூப்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் த்ருவ் சொல்லுவான், அவ கார்டன் ஏரியால பின்னாடி தான் இருக்கா, டி பிளாக் பின்னாடி அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினி வந்து சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுவா. இங்க போயிட்டு நந்தினி போய் தேடுவா. அப்போ நவ்யாவும் அதே டைம் வந்து கத்துவா. ஸோ நந்தினி தான் வந்து காப்பாத்துவா. இங்க நவ்யா சொல்வா, அவங்களாம் செம்ம ராட்சசனுங்க, என்னை எப்படி தெரியுமா பண்ணானுங்க, இந்த எலியோட சேர்ந்து என்னை உள்ளே போட்டுட்டானுங்க, என்னால மூச்சே விட முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நல்ல வேளை நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு நவ்யா வந்து நந்தினியை ஹக் பண்ணிப்பா. இந்த பக்கம் நந்தினியில அவங்க ஏன் இப்படி இருக்காங்க தெரியல, உன்னை எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் கோவப்படுவா. இங்க நவ்யா நந்தினி 2 பேரும் நடந்து வருவாங்க. அப்போ நவ்யா சொல்வா, அந்த கேங்ல எல்லாருமே அப்படிதான் அப்படின்னு சொல்லும் போது நந்தினி இல்ல, இவனை தவிர இவன் மட்டும் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்வா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. எல்லாம் நந்தினி அண்ட் நிவ்யா தான் கட்டுவாங்க. அவங்க 2 பேரும் மார்னிங் வந்து நார்மலா காலேஜ்க்கு வருவாங்க. இந்த பக்கம் காலேஜ்ல ஃபுல்லா எல்லாரும் பேசி யார் வந்து நிவ்யாவை காப்பாத்தினது, வெஃபையை எதிர்த்து யார் காப்பாத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டாக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். இந்த சைடு வந்து முக்தி கபீர் அண்ட் ஆலியா வந்துருவாங்க. வந்துட்டு இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா யார் உன்னை நினைத்து காப்பாத்தினதுன்னு சொல்லிட்டு, நீ மட்டும் சொல்லனா நாங்க கண்டிப்பா உன்னை வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்லிட்டு இருப்பான். நிவ்யா வந்து எதுவுமே சொல்லாம சைலண்டா இருப்பா. நந்தினியும் பக்கத்துல தான் நிப்பா, அவளும் சைலண்டா இருப்பா. அப்ப மாண்டிக்கு வருவான். வந்துட்டு இப்ப நீ மட்டும் சொல்லனா உனக்கு கண்டிப்பா வந்து கேரண்டியே தரமாட்டோம், இந்த காலேஜ்ல நீ எப்படி சர்வைவ் பண்றன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் ஒரு பக்கம் சொல்லுவான். இந்த பக்கம் ஆலியா வந்து தண்ணி எல்லாம் மூஞ்சில ஊத்தி விடுவா. மாணிக் போட்டு தள்ளி விடுவான், புள்ளி பண்ணுவான். லிட்டரலி அவங்க கேங்கே சேர்ந்து புள்ளி பண்ணும். இந்த கேங் வந்து நந்தினி பத்தி யாருக்குமே தெரியாது, நந்தினி தான் காப்பாத்தனான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. சோ பக்கத்துல தான் நந்தினி நிப்பா. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிவ்யா கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க. நந்தினி வந்து அந்த சைடு ஓரமா நின்றுட்டு இருப்பா. அப்போ மாணிக் சொல்லுவான், சரி நீ இப்போதைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நவ்யா அமுச்சு வச்சிருவா. அப்போ முக்தி வந்து டென்ஷன் ஆவா, நீ எதுக்கு அவளை உடனே அமிச்ச, யார் அவளை காப்பாத்தினது தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முக்தி கேட்பா. இந்த மாணிக்கல வெயிட் பண்ண முக்தி, அவ சீக்கிரமா அவ பேர் வாயில இருந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு எங்க இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது, இன்ட்ரெஸ்டாவே இருக்காது, அவ பொறுமையாவே இழுத்து அடிச்சு சொல்லிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம அவளை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். நந்தினியா அண்ட் நவ்யா தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நிவ்யா சொல்வா, நீ கவலைப்படாத, நான் உன் பேரை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீ தானே காப்பாத்தினு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப நந்தினி சொல்வா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க எல்லாருமே அட்டென்ஷனுக்காக தான் பண்றாங்க, நீ அவங்கள கண்டுக்காத விடு, நம்ம லைஃப வந்து மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கபீர் வந்து கூப்பிடுவான், நவ்யா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நவ்யா திரும்பி பாப்பா. பார்த்தா அங்க ஃபெஃபை கேங்கே உட்காந்துட்டு இருக்கோம். அப்ப கபீர் சொல்வான், கொஞ்சம் இங்க எஞ்சி வரியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வான். இந்த பக்கம் நவ்யா வந்து பயப்படுவா. அப்ப கபீர் சொல்லுவான், பயப்படாத, நாங்க ஒன்னும் உன்னை தின்ற மாட்டோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். இந்த பக்கம் நவ்யா வந்து பயந்துட்டே வருவா. உனக்கு எங்க கேங்கோட சேரணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு, நேத்து யார் உன்னை காப்பாத்தினான்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கபீர் சொல்லுவான். இந்த பக்கம் நவ்யா வந்து பயந்த மாதிரி இருப்பா. அப்ப கபீர் சொல்லுவான், முதல்ல வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லுவான். இங்க நவ்யா வந்து உட்காரலான்னு வரும்போது முக்தி வந்து காலை வச்சிருவா. வச்சுட்டு நீ வந்து எங்களோட சேர்ந்து உட்காரணும்னா நேத்து யார் உன்னை காப்பாத்தினான்னு பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்தி கேட்பா. இந்த பக்கம் நவ்யா வந்து பயந்த மாதிரி இருப்பா. அப்ப வந்து கபீர் சொல்வான், இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் நவ்யா வந்து கை காட்டுவா. நந்தினி இடத்ததான் கை காட்டுவா. இந்த பக்கம் நந்தினிக்கு அள்ளு விட்டுரும். அவ என்ன நம்மள கை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நந்தினி வந்து பயந்துட்டு இருப்பா. இவ என்ன பண்ணுவா, போயிட்டு அவ பேக்ல இருக்க அந்த எலிதான் எடுத்துட்டு வந்து காட்டுவா. நேத்து இதுதான் என்ன காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லுவா. இந்த பக்கம் ஆலியால, இது என்னோட பாபு, என்கிட்ட திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா கேட்பா. அப்போ நவ்யால, இல்ல நான் கொடுக்க மாட்டேன், இவனை நான் தான் காப்பாத்தினேன், இந்த எலி வந்து என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு நவ்யா சொல்வா. இந்த பக்கம் ஆலியா கடுப்பாயிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. அப்போ வந்து நவ்யா வந்து அங்கேருந்து போலான்னு போகும்போது மாணிக் தான் கூப்பிடுவான். அப்போ மாணிக் என்ன பண்ணுவான், ஒரு முட்டை எடுத்து நவ்யா மேல அடிப்பான். இந்த பக்கம் கபீர் அண்ட் முக்தி எல்லாருமே சேர்ந்து நவ்யா மேல முட்டையை உடைச்சு ஊத்துவாங்க. இந்த பக்கம் நவ்யா அழுதுட்டு இருப்பா. சோ இந்த கேங்கை சேர்ந்து நவ்யா வந்து புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நந்தினி அங்க நின்றுட்டு இருப்பா. அவ வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கடுப்பாയി வந்து ஹீரோ கையை பிடிப்பா. போதும் நிறுத்துங்க, எல்லாருமே ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாருமே மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கத்திட்டு இருப்பா. இந்த பக்கம் மாணிக் வந்து
நந்தினியோட கையை தான் பார்ப்பா. ஏன்னா மாணிக் கையே ஒருத்தைய பிடிச்சிட்டானா மாணிக் கோவம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் கொடுப்பான் மாணிக்கு. அப்போ மாணிக் கேட்பான், சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, எங்க கிட்ட இருந்து உன் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை பார்த்து கேட்பான். இந்த பக்கம் நந்தினியில நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி எல்லாரும் நவுளுங்கப்பா, அவ நம்ம கிட்ட இருந்து அவ ஃப்ரெண்டை காப்பாத்திட்டு போட்டோம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். மாணிக்ல சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்க கேங் எல்லாருமே கிளம்பி போவாங்க. இந்த பக்கம் மாணிக் என்ன பண்ணுவான், திரும்பி சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை கூப்பிடுவான். ஏன்னா நந்தினி பேர் மாணிக் தெரியாதுல. ஸோ அந்த பொண்ணை காப்பாற்ற வந்ததுனால சேவியர் சொல்லிட்டு கூப்பிடுவான். சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே நந்தினி திரும்பி பாப்பா. மாணிக் ஒரு முட்டை எடுத்து நந்தினி மண்டையிலே உடைப்பான். இந்த பக்கம் நந்தினி பிரேக் ஆகி அழுவா. அப்போ மாணிக் சொல்வான், உன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்ற வந்துட்டு கடைசியில நீயும் இந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டியே, இப்போ நீயும் என்னோட டார்கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு Feb5 ஸ்டிக்கரை மண்டையில ஒட்டி விடுவான். இதுக்கப்புறம் எங்களோட டார்கெட் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இந்த பக்கம் நந்தினி பிரேக் ஆகி அழுவா. இங்க எபிசோட் 3 completed. Thank you so much for watching my video, guys. Episode 4 நான் next video upload பண்றேன். Keep supporting me, keep loving me. See you in the next video. Bye bye.